ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீட் மார்க் குறைஞ்சதுனால மெடிக்கல் ட்ரீம் முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினச்சிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய மிஸ்டேக். நீட் எழுதி மார்க் குறைஞ்சிருந்தாலும் கூட டாக்டராக இன்னும் ஒரு சூப்பர் வாய்ப்பு இருக்குது. அதுதான் ஆயுஷ் கோர்சஸ். இந்த வீடியோவில் ஆயுஷ் கோர்சஸ்னால் என்ன கோர்சஸ் இருக்குது, இதுக்கு எப்படி அப்ளிகேஷன் போடணும், நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, டோட்டலாக இந்த கோர்சஸில் என்ன படிப்பீங்க அப்படிங்கிற A to Z டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஆயுஷ் கோர்சஸ் ரிலேட்டடான கவுன்சிலிங், அதர் பேராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கு வே டு கரியர் சீக் யூடியூப் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரீ கைடன்ஸ் அப்படிங்கிறது நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். மறக்காம நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆயுஷ் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ட்ரெடிஷ்னல் மெடிக்கல் சிஸ்டம் தான் ஆயுஷ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி இது எல்லாமே சேர்த்தது தான் ஆயுஷ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்ஸ் மெத்தட்னால சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆயுஷ் ட்ரீட்மெண்ட்டை நிறைய பீப்புள்ஸ் வாண்டட் பண்ணுறாங்க. அதாவது நிறைய பேர் ஆயுஷ் சைடில் போகிறாங்க. ஏன்னா இப்போ டேப்லெட்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது அதிகமான சைடு எஃபெக்ட்ஸ் வரதுனால இதில் நம்ம சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மினால நிறைய பீப்புள்ஸ் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஆயுஷ்லேயும் மூமெண்ட்ஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஓகே, கோர்சஸில் நீங்கள் என்னெல்லாம் படிப்பீங்க, எது பேஸ் பண்ணி கோர்சஸ் படிக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். BAMS அதாவது பேச்சுலர் இன் ஆயுர்வேதா மெடிசன் அண்ட் சர்ஜரியில் நீங்கள் என்ன படிப்பீங்கன்னா ஹியூமன் அனாட்டமி, ஃபிசியாலஜி, ஹெர்பல் மெடிசின், பஞ்சகர்மா தெரப்பி இது ரிலேட்டடாக படிப்பீங்க. இதில் நீங்கள் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க அப்படின்னா பாடி பேலன்ஸை மெயின்டைன் பண்ணி ஹெர்ப்ஸ் மூலியமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது தான் இந்த ஆயுர்வேதா BAMSல நீங்கள் படிப்பீங்க. அதுக்கப்புறம் BNOS யோகா அண்ட் நேச்சுரோபதி இதில் நீங்கள் என்ன படிப்பீங்கன்னா யோகா ப்ராக்டிஸ், மெடிடேஷன், டயட்ஸ் அண்ட் நியூட்ரிஷன், தென் ஹைட்ரோபதி இதில் நீங்கள் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க அப்படின்னா மெடிசின்ஸ் இல்லாமல் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் மூலமாக ஒரு க்யூர் பண்ணுறது தான் இந்த BNOS. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா BUMS இதில் பார்த்தீங்கன்னா அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி, யுனானி மெடிசின்ஸ், டயக்னோசிஸ் மெத்தட்ஸ் படிப்பீங்க. இதில் நீங்கள் எதை பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா பாடி ஹீட் அண்ட் கோல்டு பேலன்ஸ் வச்சு தான் இந்த யுனானியில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுவீங்க. BSMS அதாவது சித்தா இதில் சித்தா மெடிசின்ஸ், வர்மா தெரப்பி, பல்ஸ் டயக்னோசிஸ் இது நம்ம தமிழ்நாடுடைய ட்ரெடிஷ்னல் மருத்துவம் பேஸ் பண்ணி க்யூர் பண்ணுறத படிக்கிறது தான் இந்த BSMS அதாவது பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசின்ஸ் அண்ட் சர்ஜரி அப்படின்னு ஃபுல் ஃபார்ம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் BHMS அதாவது ஹோமியோபதி இதில் ஹோமியோபதியோட பிரின்சிபிள்ஸ், அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி, மெடிசின் டயல்யூஷன், கேஸ் ஸ்டடீஸ் இது ரிலேட்டடாக படிப்பீங்க. லைக் க்யூர் லைக் மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது தான் இந்த BHMSலையுமே பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. மோஸ்ட்லி சொல்லப்போனால் சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை. எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். 12th நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கம்பல்சரி படிச்சிருக்கணும். தென் நீங்கள் BAMS, BHMS, BSMS படிக்கணும் அப்படின்னா நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது எழுதியிருக்கணும். கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் நல்ல நீட் கட் ஆஃப் இருந்தால் மட்டும்தான் உங்களால் சீட்ஸ் எடுத்து படிக்க முடியும். ஏன்னா கவர்மெண்ட்டில் சீட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். தென் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்லையுமே ஓரளவுக்கு மார்க் இருந்தால் உங்களால் படிக்க முடியும். மேனேஜ்மெண்ட் காலேஜஸ்லையுமே நிறைய ஆயுஷ் கோர்சஸ் அப்படிங்கிறத ஆஃபர் பண்ணுறாங்க. அங்கேயுமே நீங்கள் படிக்கலாம். அங்கே படிக்கிறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி ஸ்கோர் மட்டுமே எடுத்திருந்தாலுமே படிக்கலாம். தென் நீங்கள் BNOS, BUMS அதாவது நேச்சுரோபதி அண்ட் யுனானி படிக்கணும் அப்படின்னா நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது எழுதணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஏன்னா உங்களுடைய 12th கட் ஆஃப் பேசிஸில் தான் இதுக்கான அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கான கவுன்சிலிங் யார் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய TN ஆயுஷ் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி பார்த்தீங்கன்னா இதுக்கான கவுன்சிலிங் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும், இதுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஃபீஸஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்னால் ரொம்ப ரொம்ப லோவாக தான் இருக்கும். ப்ரைவேட் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா 3 lakhs வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. தென் இந்த கோர்ஸை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டாக்டராக ஒர்க் பண்ணலாம். தென் ஆன் கிளினிக் ஸ்டார்ட் பண்ணலாம். கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். தென் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கலாம். தென் பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டடீஸுமே நிறைய இருக்குது. டோட்டலாக இந்த ஆயுஷ் கோர்சஸ்னால் என்னன்னா நேச்சுரல் ட்ரீட்மெண்ட், சைடு எஃபெக்ட்ஸ் குறைவு, டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஃபியூச்சர்லையுமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. மெடிக்கல் ட்ரீமை விடாதீங்க. ஆயுஷ் கோர்சஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்மார்ட் சாய்ஸ். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மட்டும் இந்த ஆயுஷ் கோர்சஸ் எடுத்து படிங்க. யாருடைய கட்டாயத்திலும் படிக்காதீங்க. எந்த கோர்சஸ் எடுத்து படித்தாலுமே நமக்கு விருப்பமான கோர்சஸ் எடுத்து படித்தா தான் ஃபியூச்சரில் பிரைட்டான கரியரை உருவாக்க முடியும். தென் இந்த ஆயுஷ் கோர்சஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன், கவுன்சிலிங் ப்ராசஸ், அட்மிஷன் அப்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வே டு கரியர் சீக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் வே டு கரியர் சீக் இன்ஸ்டாகிராம் பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க.